இந்தியா பிரேசில் இடையிலான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் $20 பில்லியன் மேல் அதிகரிக்க உறுதி. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. டெல்லியில் நடைபெற்ற ஏஐ உச்சிமாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் சட்டையின்றி நடத்திய ஆர்ப்பாட்டம். நாட்டிற்கு எதிரான சதி என்று நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் தகவல். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருக்கிறதா இல்லையா? பிஜேபி மேலிட பொறுப்பாளர் பேச்சுக்கு அதிமுக கண்டனம். திருவாரூர் அருகே அறுவடைக்கு தயாராக உள்ள சம்பா மற்றும் தாளடி நெல் பயிர்கள் பூச்சி தாக்குதலால் கருகியது. விவசாயிகள் வேதனை. மதுரையில் 213 கோடி ரூபாய் செலவில் நேதாஜி பெயரில் கட்டப்பட்ட புதிய மேம்பாலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இந்தி எழுத்துக்களை அழிக்க முயற்சி. திருமுருகன் காந்தி உள்ளிட்ட மே 17 இயக்கத்தினர் கைது. தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை திராவிட கட்சிகள் எதிர்ப்பது ஏன்? சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி விளக்கம். காவி உடையில் திருவள்ளுவர் படத்தை பதிவிட்டு பிஜேபியின் முழு அடிமை ஆகிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க வலியுறுத்தல். சென்னையில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற மாணவர் அமைப்பினர் கைது. ஆபரண தங்கத்தின் விலை மேலும் 2000 ரூபாய் அதிகரிப்பு. வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிலோவுக்கு 20,000 ரூபாய் உயர்ந்தது. புதுச்சேரியில் பிஜேபி காங்கிரஸ் தொண்டர்கள் இடையே மோதல். மோடியின் உருவ பொம்மை எரிப்பால் பரபரப்பு. போலீசார் தடியடி நடத்தி விரட்டியடிப்பு.